எங்கள் வீட்டில் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரம்ம கமலங்கிற ஒரு செடி வச்சுருந்தாங்க. அதை பற்றி நாலேஜே இல்லை. அப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய அற்புதமான அதிசயமான மலர். வாழ்க்கையில் மேலே வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 48 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் பெரிய மாற்றம் கிடைக்கும். இது வந்து யாருமே சொல்லித்தராத அற்புத ரகசியம். வார்ம் மைண்ட் எனர்ஜி, அம்மாவின் கருவறை ஆற்றல். என்னால் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. அது வந்து 195 கண்ட்ரியில் பப்ளிஷ் ஆயிருக்கு. உங்கள் கனவு நனவாகும், நீங்கள் நினைச்சது நடக்கும். அனைத்து அன்பு உள்ளவர்களும் வணக்கம். எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலை, பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் நினச்சிட்டே இருக்கேன், எதுவுமே நடக்கலை, கனவு மட்டும்தான் வருது, ஆனால் நிஜமாக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை எல்லாருக்குமே இருக்கும். அந்த கவலைகள் இல்லாத மனிதனே கிடையாது. ஏன்னா காலகட்டம் மாறிடுச்சு. 2000க்கு அப்புறம் நம்ம வந்து செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட அலைகள், அலைகள் நிறையா மாறிடுச்சு. பிரபஞ்சத்தில் இருக்கிற அலைகளும் நிறையா மாறிடுச்சு. ஸோ இந்த அலைகள் மாறினதுக்கப்புறம் நம்மளோட சூழ்நிலையும் மாறிடுச்சு, நம்மளுடைய எண்ணங்களும் மாறிடுச்சு. ஸோ நினச்சது எதுவுமே நடக்கலை, என்னால் வந்து எதுவுமே நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது, எதை நினச்சாலும் தப்பாக தான் நடக்குது, எத்தனையோ கனவுகள் அது தள்ளி போகுது, நினைவுகள் ஆக மாட்டேங்குது, அது சரியாக மாட்டேங்குது, என்னால் வந்து அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த உலகத்தில் மக்களுக்கு நிறையா இருக்குது, கவலைகளாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு யாருனாலையும் வந்து அவங்களுக்குள்ள பல சக்திகள் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. ஸோ அந்த சக்தி யார் மூலிமா எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு தேடுதலாக இருக்குது, ஒரு தேடல். ஸோ அங்கே தேடல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்னால் வந்து என்னோட விஷயத்தை என் மூலியமாகவே என்னாலே சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து இதை விட்டு வெளியே போகவே முடியாது. ஒரு அற்புதமான விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இது வந்து யாருமே சொல்லித்தராத அற்புத ரகசியம். கண்டிப்பாக இதை வந்து அனுபவப்பட்ட, அதாவது ஒரு விஷயம் ஒரு மருந்தாவே எழுதி கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இதை டெஸ்ட் பண்ணி இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வார்ம் மைண்ட் எனர்ஜி, அம்மாவின் கருவறை ஆற்றல். எல்லாம் நினைக்கலாம், என்ன சார் ஆற்றல் அப்படின்னா கடவுள் மூலியமாக கிடைக்கும், பிரபஞ்சம் மூலியமாக கிடைக்கும், இது என்ன அம்மாவின் கருவறை ஆற்றல் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கருவறை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கடவுள் போய் பார்க்குறோம், எங்கே போய் பார்க்குறோம்? கருவறையில் தான் போய் பார்க்குறோம். ஏன் வெளி ரோட்லன்னு பார்த்தா உங்களுக்கு எதாவது கிடைக்குமா? ஏன் கடவுளை நோக்கி போகிறோம்? அங்கே போனால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே வந்து அங்கிருந்து வர ஆற்றல்கள். நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது நீங்கள் ரொம்ப டீப்பாக டெப்த்தாக அதே நீங்கள் ஆயிடுறீங்க. நீங்கள் நினச்சது நடக்குது. 100 பேருக்கு 10 பேருக்கு தான் நடக்குது. அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? 100 பேர் போகிறீங்க, 10 பேருக்கு நடக்குது. அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட டெப்த்து, அவங்களோட கடவுளை வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் போய் அவங்க வந்து அதை கும்பிடுறதுனால தான், ப்ரேயர் பண்ணுறதுனால தான் அது கிடைக்குது. இது உண்மை. ஸோ நம்ம வந்து எங்கே விஷயம் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி நம்ம கொண்டு போகிறது? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா, அது எப்படி நமக்கு கிடைக்கும்? ஸோ அங்கேயும் கருவறை தான், அம்மாவின் வயிறும் கருவறை தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? கருவறையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு அந்த 10 மாதம் வந்து கருவறை வந்து மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு அம்மா தான். நமக்கு முதல் கடவுள் யாருன்னா அம்மா தான். அம்மாவை தவிர கடவுளுங்கிறது வந்து இருக்காங்க இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் பல கடவுள் இருக்காங்க. ஆனால் முதல் கடவுள், நமக்கு இந்த உலகத்துக்கு உயிர் கொடுத்த முதல் கடவுள் அம்மா மட்டும்தான். அம்மா இல்லையேல் உங்களுக்கு எப்படி ஒரு செடிக்கு வந்து ஒரு விதைக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை பயங்கரம் செடியை வந்து மரமாக்கி காயாக்கி வர்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி ஊற்றுறவங்க தான் முக்கியம். அந்த தண்ணி ஊற்றுறது யாருன்னா நமக்கு அம்மா. அம்மா இல்லையேல் உங்களுக்கு இந்த உலகமே இல்லை, இந்த உயிரே உங்களுக்கு இல்லை. ஸோ அம்மா வயிற்றில் அந்த 10 மாதம் நம்ம வந்து ஒரு பெரிய தவக்காலம், அது தவம். நம்ம வந்து ஒரு பெரிய தவத்தை நம்ம அதை உள்ள வச்சுருக்கோம். அதுதான் நமக்கு வந்து பெரிய விஷயம். ஆனால் நம்ம வந்து பிறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அம்மா வயிற்றில் எட்டி வச்சு நாம இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ பல பேர் வந்து எட்டி வதைக்கிறாங்க அம்மாவை வெளியே. ஸோ ஒரு வயசான பின்னாடி நம்ம அம்மா வெட்டி வதைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம அம்மாவை நம்ம தினசரி நீங்கள் நினைச்சாவே போதும், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் நினைக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. உங்கள் கனவு நனவாகணும்னு ஆசைப்பட்றீங்களா? நினச்சி பாருங்கள். கனவு நனவாகணும், என் கனவு வந்து அப்படியே ட்ரீம் வந்து அப்படியே எனக்கு வந்து நனவாகணும் அப்படின்னு இன்னைக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டே உட்காந்துறதே ஒன்றும் நடக்காது. படுத்து தூங்கிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு என் கனவு நனவாகணும்னா நிச்சயமாக நடக்காது. எனக்கு ஒரு கனவு, கார் வாங்கணும், எனக்கு நல்ல அழகான கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க.
ஆனால் கார் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வண்டியை ஓட்டி பழகணும். வண்டி ஓட்டினா தான் உங்களுக்கு தெரியும், காரை ஓட்டி பார்த்தா தான் அந்த கார் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கார் ஓட்ட தெரியறது ப்ராக்டிக்கல். ட்ரீம் பண்ணுறது அது வந்து நம்மளோட ட்ரீம் என்ன அலைகள், அதை நினைவாக்கிறதுக்கு நம்ம காரை ஃபஸ்ட் ஓட்டி பழகணும். வண்டியை பார்த்து எந்த மாதிரி கலரை நம்ம ஆசைப்படணும், இதெல்லாம் விஷயங்கள் நிறையா இருக்குது. இது யாருமே வந்து நம்ம அதை கரெக்டான எண்ணத்தில், கரெக்டான ட்ரீமில், கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே போடும்போது அந்த கனவு நமக்கு நனவாகும். இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தரேன். உங்கள் கனவு நனவாகும், நீங்கள் நினச்சது நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக வாழலாம். அதுதான் வார்ம் மைண்ட் எனர்ஜி. இதில் ஒரு விஷயம், ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கு, நீர் ஓடிட்டுருக்கு, நல்ல அதாவது அந்த தூய்மையான நீர், ஒரு டஸ்ட்டுமே இல்லை, அழுக்கே இல்லை. அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு கல்லை போட்டிங்கன்னா அந்த கல் கீழே வரைக்கும் போகிறது நமக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ரொம்ப நீர் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்குது. அதே நீர் வந்து ரொம்ப அழுக்காவோ ரொம்ப ஏதாவது கலங்களாக இருந்தால் நீங்கள் கல் போட்டிங்கன்னு உள்ள போகிறது தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இது வேணும் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது வேணும், அது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிந்த நீரோடைய மாதிரி இருக்கணும். அந்த எப்படி இருக்க முடியுமா? இன்றைக்கி எல்லாமே உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பல கன்ஃபியூஷன் இருப்போம். இங்கே போனால் அந்த கன்ஃபியூஷன், நாளைக்கு அந்த பிரச்சனை, இன்றைக்கி இந்த பிரச்சனை, நேற்று இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்ம மைண்டில் விடும்போது தெளிந்த நீரோடைய வர முடியுமா? ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம், 5 நிமிடம், இல்லை 10 செகண்ட் தெளிந்த நீரோடைய இருந்து ஒரு ஒரு கனவை நீங்கள் வந்து அப்படி உங்கள் மனசுக்கு சொல்லி பார்த்து அது நினைவாக நினச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். இதுதான் உண்மை. உங்கள் கனவு நினைவாகிற பெரிய சக்தி நம்மகிட்டே இருக்கு. வெளியே போக வேண்டாம். நம்ம கொடுத்த சக்தி நம்மகிட்ட இருக்கு. அம்மாவின் கருவறை ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு வார்ம் மைண்ட் எனர்ஜி என்று ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை 3 வருஷமா நான் வந்து இதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி, நான் 2000லேருந்து ஆன்மீகத்தில் வந்து நிறையா போயிட்டுருக்கோம், நிறையா பார்த்துருக்கேன், நிறையா எனக்கு குருநாதர் நிறைய பேர் பார்த்துருக்கோம். பட் எனக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக ஒரு மிகச்சிறப்பான விஷயத்தில் உங்களை இந்த வார்ம் மைண்ட் எனர்ஜி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து டெய்லியும் ஒரு 24 மினிட்ஸ் நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்க. அதாவது நம்ம எப்போ போய் பல் விளக்குறோம், நம்ம குளிக்கிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாம் தினசரி ஒர்க்காக போச்சு. அந்த ஒர்க் மாதிரி ஒரு டெய்லி அம்மாவை நினைங்க, உங்கள் அம்மாவை நினைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் நல்லா நடக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து பூஜை செய்கிறதுங்கிறது விஷயம் இல்லை. அவங்கள எப்படி நம்ம திங்க் பண்ணாவே போதும், நம்ம நினச்சாவே போதும். நினைக்கிற விதம் இருக்குது, ரிதம் இருக்குது. விதம் வந்து வேறு, ரிதம் வேறு. விதம்னா நீங்கள் இப்படி நினைக்கலாம், அப்படின்னு நினைக்கலாம், அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ரிதமாக நினைக்கலாம். ஸோ ஒரு பாடல் பாடுறதுக்கு ஒரு ரிதம் இருந்தால் தான் அந்த பாடல் அற்புதமாக இருக்கும் மாதிரி அம்மாவை நம்ம வந்து ரிதமாக அப்படியே நம்ம நினச்சி பார்க்கும்போது சில டெக்னிக்ஸ் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் நினச்ச கனவுகள் பூரா நனவாகும். நீங்கள் நினச்சது அத்தனையும் நடக்கும். இது உண்மை, இது உண்மை, உண்மை. இதில் வந்து இது யாரும் சொல்லித்தராத ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து இந்த வார்ம் மைண்ட் சொல்லித்தரேன். என் பேர் டாக்டர் ஜட்டார் ஆனந்த். நான் வந்து ஆசிரியராக இருந்து இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு காரணம் பல மாணவர்களை பழகி அவங்களுக்கு பிரச்சனைகளை தெரிஞ்சு பல பேர்த்துக்கிட்ட நான் வந்து பல வயசானவங்கள்கிட்டயும் நிறைய பேர் பழகியிருக்கோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள், என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாத்தையும் அனுபவித்து இந்த லேட்டஸ்ட் உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நான் கொண்டு வந்திருக்கேன். இது யாருக்கு தேவை, இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். அம்மாவின் கருவறை எனர்ஜி அப்படிங்கிறது என்ன, அம்மாவோட கருவறைக்குள்ள போயிட்டு வர மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, யார் வந்து மன ரீதியாக பயங்கர பாதிப்பில் இருக்காங்க, எனக்கு வந்து ஆசிலேஷன் மைண்டு, எனக்கு அங்கே போனால் இங்கே ஞாபகம் வருது, இங்கே போனால் அங்கே ஞாபகம் வருது, என்னோடய மைண்டே வந்து சுத்தமாக வந்து ஒரு என்னோடய கண்ட்ரோல்லே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, எனக்கு வந்து படித்தா ஞாபகமே வரல, எனக்கு வந்து எப்போவுமே கோபம் வருது, வாழ்க்கையில் விரக்தியாக இருக்குது அப்படிங்கிற அனைவருக்குமே இந்த வார்ம் மைண்ட் எனர்ஜி தேவை. முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கோல், ஒரு ரீச், ஒரு வாழ்க்கையில் வந்து எனக்கு இது வேணும், இதை தேடி போகிறேன், என்னால் வந்து இது ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து பெரிய தொழிலதிபர் ஆகணும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும், என்னால் வந்து என்னோடய கடனெல்லாம் அடையணும், என் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இது மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். இந்த வார்ம் மைண்ட் எனர்ஜிங்கிறது நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அது ஒரு 24 நிமிஷம் தான் உங்களுக்கு டெய்லியும். ஆனால் அதை நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் நான் வந்து அதை வந்து கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் யார் சொல்லி கொடுக்காத ஒரு புது ரகசியமான ஒரு விஷயம், அது உண்மை.
இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் டெய்லியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சு, என்னால் நகர முடியல, எனக்கு அது பண்ண முடியல, என்னால் வந்து படுக்கையாக இருக்கலாம் அப்படிங்கிறவங்க கூட இது பண்ணலாம். ஸோ எல்லாரும், அனைத்து தரப்பட்ட மக்களும் 10 வயதிலிருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாருமே அம்மா இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நம்ம வரவே முடியாது. நமக்கு உயிர் கொடுத்தது அம்மா, உடல் கொடுத்தது அப்பா, மாதா பிதா குரு தெய்வம். மாதாங்கிறது நமக்கு வந்து உயிர் கொடுத்தது. நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. அவங்கள நம்ம வந்து நம்ம ஒரு ரிதமாக அவங்கள நம்ம நினச்சோம் அப்படின்னம்னா நமக்கு அனைத்தும் சக்ஸஸ் தான். அது உங்களை வந்து தெளிந்த நீரோடையாக மாற்றுற ஒரு பெரிய சக்தி, ஸ்ட்ரென்த்து அதுக்கு மட்டும்தான் இருக்குது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்க, நானே இதில் மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு இன்வென்ஷன் நான் பண்ணியிருக்கேன். அந்த இன்வென்ஷனை வந்து நான் பப்ளிஷ் பண்ணணும். என்னால் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. பட் நான் வந்து ப்ரேயரில் வச்சேன். அதாவது என் அம்மாவோட கருவறைகள் வச்சேன். டெய்லி எங்கள் அம்மாவை நினச்சேன். எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இது வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அது வந்து 195 கண்ட்ரியில் பப்ளிஷ் ஆகிருக்கு. 30/5/2025 ஜஸ்ட் 20 டேஸ். நான் வந்து அப்ளிகேஷன் போட்ட நாள் 20 டேஸில் 9ஆம் அப்ளிகேஷன் போட்டால் 30ஆம் எனக்கு வந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 9 விஷயங்கள் நினச்சிருந்தேன். 9 ஆசைகள், 9 கனவுகள் நினச்சிருந்தேன். அது அனைத்தும் நடந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்கள் முன்னாடி இதை பற்றி சொல்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் நினச்சா நடக்கும். இது ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று சொல்கிறேன். அது வந்து உண்மை. இந்த எல்லாமே நடந்த உண்மைகள். இது வந்து நம்ம பொய்யோ இதாக சொல்லவே இல்லை. இது உண்மையாக நடந்த விஷயம். இது மட்டும்தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரம்ம கமலங்கிற ஒரு செடி வச்சுருந்தாங்க. ஒய்ஃப் வச்சுருந்தா அப்படி. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. நான் ஓசோவுக்கு போயிருக்கேன், ஈசாவுக்கு போயிருக்கேன், எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பூ ஃப்ளவர்லாம் பார்த்தா அதை நம்ம அன்பு செலுத்தும், அது நம்ம அன்பு செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து அன்பு செலுத்தியிருக்கேன் அப்போல்லாம். பட் எனக்கு வீட்டில் வந்து இந்த பிரம்மகலம் இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் பார்த்தோன்னே அவங்க என்னென்னமோ பண்ணுறீங்க, ஏன் இங்கே வந்து 6 வருஷமாக வந்து இங்கே பூ வந்திருக்குது, பூவை வந்து நீங்கள் மலர வைக்க முடியும், பூவே வளரல, அப்படியே தான் இருக்குது. 6 மாதமாக அந்த பிரம்ம கமலத்தில் ஒரு பூவும் வளரல, முடிஞ்சால் வளர வைக்க பாருங்கன்னு சொன்னாங்க சிரிச்சிட்டே. எனக்கு அப்போ தான் வந்து அந்த இடத்துக்கே போகிறேன். அந்த சரி என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து கள்ளி மாதிரி இருந்த ஒரு செடி இருந்தது. இதில் போய் எங்கே பூ வளரும், அதை பற்றி நாலேஜே இல்லை. அப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய அற்புதமான அதிசயமான மலர். அது நிறையா வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணித்தரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னையிலிருந்து என்ன பண்ண வார்ம் மைண்ட் எனர்ஜியில் இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். சத்தியமாக சொல்கிறேன், விதின் 3 மந்த்ஸில் இப்போ காமிக்கிறேன். அதில் வந்து 40 ஃப்ளவர் வந்து மொக்கு விட்டுருக்குது. 40 ஃப்ளவர், மிகப்பெரிய அதிசயம். என் ஒய்ஃப் பார்த்துட்டு அது என்ன இப்படி வந்திருக்குது அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு வந்து மொக்கு வந்திருக்குன்னா நினச்சி பாருங்க. 6 வருஷம் வராத ஒரு அற்புதமான செடி, அதிலிருந்து அதாவது பிரம்ம கமலத்திலிருந்து 40 வளர்றதுனா ஏன் 6 வருஷம் முன்னாடி வந்திருக்க வேண்டியது தானே, ஏன் வரல? ஸோ நம்ம எண்ணங்கள் சாத்தியம் அப்படின்னா நம்ம அம்மாவின் ஆற்றல் மூலியமாக நம்ம வந்து நம்ம எதை நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. டெய்லி யோகா கிளாஸ் போறீங்க, அதுக்கு தன்னம்பிக்கை வேணும். டெய்லி ஃபிட்னஸ் கிளாஸ் போறீங்க, மேலே போன தன்னம்பிக்கை வேணும். நீங்க வந்து ஒரு படிக்க போறீங்க, நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, அதுக்கு தன்னம்பிக்கை வேணும். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது தன்னம்பிக்கை மட்டும்தான். அது எங்க இருக்கு? உனக்குள்ள உள்ள புதைஞ்சிருக்கு, வைரம் மாதிரி இருக்குது. நீ இன்னும் பட்டத்திட்டவே இல்லை. என்னைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்க ஒரு இதுல வந்து நீங்க உள்ள போகணும்னா ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. 13 நாள் தொடர்ந்து மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது வந்துடும். 48 டேஸ் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது நீங்களாக மாறிடுவீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து உள்ளே போய் வாழ்க்கையில் மேலே வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 48 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் பெரிய மாற்றம் கிடைக்கும். நினச்சது நடந்தே தீரும். உங்களுக்கு கவலைகள் காணாமல் போயிடும். ஸோ இந்த அம்மாவின் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க கருவறையிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு அற்புதமான எனர்ஜியை தான் நான் இந்த வார்ம் மைண்ட் எனர்ஜி சொல்லி தர போகிறோம். அம்மாவின் கருவறை, தொப்புள் கொடி உறவு. நமக்கு தொப்புள் இருந்த வந்த உறவை தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறோம். நினச்சி பாருங்க, இன்னைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி இருந்தால் போதும் நிறைய வியாதி க்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த தொப்புள் கொடி உறவு அம்மாவோட நீங்கள் டெய்லி நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை சரியாகுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றம் அடையும், வாழ்க்கையே ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையே வந்து வித்தியாசமாக புதுசாக பிறப்பீங்க. புதுசாக பிறந்தா மட்டும்தான் நம்ம மாற்றத்தை உருவாக்க முடியும். புதுசாக பிறந்தா மட்டும்தான் நம்மளோட எண்ணங்கள் மாறும். புதுசாக பிறந்தா மட்டும்தான் நம்மளோட சிந்தனைகள் மாறும். புதுசாக பிறந்தா மட்டும்தான் சூழ்நிலையே மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.